லாங்குவேஜ் எப்பவுமே எனக்கு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ கார்ப்பரேட் லைஃப்லயும் சரி, நான் இல்ல எங்க போனாலும் சரி, இங்கிலீஷ்ன்றது எப்பயுமே ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த 3 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அத நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஐ அம் ஆல்சோ கமிங் ஃப்ரம் தமிழ் பேக்ரவுண்ட் அண்ட் ஐ அம் ஆல்சோ கமிங் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட். ஸோ நான் எப்படி இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணி, ஸோ ஹவ் ஐ இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க உங்க மொழி பேசுறவங்கள தவிர மத்த எல்லாத்தோடையும் நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்க, நிறைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க நிறைய பேச வாய்ப்பு கிடைக்கும். அப்போ பேசினா மட்டும்தான் ஸோ யூ வில் பி பெட்டர். ஓகேங்களா? ஸோ த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நிறைய இங்கிலீஷ் படம் சப்டைட்டிலோட நிறைய பாருங்க, படிக்க ஆரம்பிங்க. நிறைய இங்கிலீஷ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸை பாருங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது கூட அந்த மாதிரி வீடியோஸை கேளுங்க. எப்படி அவங்க பேசுறாங்க அப்படின்றத கத்துக்கங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஸோ உங்க மைண்டை செட் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க இதை நான் கத்துக்க தான் போறேன், இதை நான் வந்து கண்டிப்பா பண்ண தான் போறேன் அப்படின்றத ஸ்ட்ராங்கா யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு தாட்டு உங்களை கண்டிப்பா மாற்றும். மூணுமே உங்களை சூப்பரா ஒரு சூப்பர் பெட்டர் ஸ்பீக்கரா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களை உருவாக்கும். டவுட்டே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்க.